ஹாய், ஐ மோகன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற படம் வந்து உத்தம வில்லன். பிரம்ம பிரயத்தனம் பண்ணி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி படத்தோட மெயின் பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இஷ்யூஸ் அதை பற்றி ஒரு 2 minutes. எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஃபைனான்ஷியருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஏதோ சம் ப்ராப்ளம், ஃபினான்ஸ் மேட்ரு, செக் பவுன்ஸ் என்னமோலாம் சொல்கிறாங்க. ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூசர்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க மந்தியெல்லாம். இந்த படத்துக்கு பார்த்தா ஈராஸ் இன்டர்நேஷனல் வராரு, அவர் நம்ம இவர் லிங்குசாமி வராரு, கமலஹாசனே ஒரு ப்ரொடியூசருங்கிறாங்க, இதுக்கிடையில் கந்துவத்திக்காரங்க வராங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர இருக்காங்க. என்ன இதில் யாராருக்கு இன்னும் ஆல்ரெடி என்ன அவங்களோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் என்னமே தெரில. இப்போ வர்ற எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வராங்க. என்ன இது இந்த கன்ஃபியூஷன் ஒன்றும் புரியல. அது லேமேன் எனக்கு புரியல. பப்ளிக் எல்லாருக்கும் புரியுமானு தெரியல. ஒரு 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 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை கொண்டு ஒரு கன்சூமர்கிட்ட கொண்டு சேர்க்குறோன்னா இடையில வந்து ஒரு 1 or 2% தான் இருப்பாங்க. ஃபிலிம் லைனில் மொத்தம் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுன்னா அது நேராக இப்போ தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பான். இந்த எல்லாம் அவ்வளோதான். இது 10 ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, 10 கந்து வட்டி எதுக்குங்கிறது ஒன்றும் புரியல. இப்போ கமலஹாசன் நல்லா எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு யூ கிரியேட் எ கம்பெனி வித் எ கேபிட்டல் பேஸ். உங்கள் ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5,000 rupees கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 150 to 100 crores கேபிட்டல் கிரியேட்டர். அதை வச்சு நீங்கள் படம் எடுக்கலாம். யாரும் இந்த ஃபைனான்ஸ் கந்து வட்டி எடுக்கலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. சரி, விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, உங்கள் படத்துக்கு மொத்தம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஃப்ரைடே போச்சுன்னா கலெக்ஷன் ஒரு 1/3 கலெக்ஷன் போயாச்சு. நீங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது. அதனால் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நானாவது உங்கள் பேரில் கொண்டு ஒரு சனீஸ்வரன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, லீவ். கமிங் டு தி பாயிண்ட் ஆஃப் தி மூவி. இந்த மூவி வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போனேன். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம், எனக்கு முதலே தெரியும். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ கிடையாது. பட் கமலஹாசனுங்கிற ஒரு கிரேட் அசட் இந்த படத்துக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் வந்து அந்த நம்பிக்கையில் அந்த படத்துக்கு போனது. கமலஹாசன் தன்னோட ஃபேன்ஸை வந்து நிச்சயமாக வந்து ஏமாற்ற மாட்டார், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக இருக்குங்கிற நம்பிக்கைலாம் அந்த படத்துக்கு போகணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் 100% அவர் குறை சொல்ல முடியாது. வர்ற சீனுக்கு, அவர் கொடுத்த சீனுக்கு, நடித்த நடிப்பு எல்லாமே பெர்ஃபெக்ட்லி ஓகே. அதை வந்து குறை சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் இவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருக்கார். அவர் என்ன நடிப்பில் சொதப்புக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த நடிப்புக்கு வேல்யூ இருக்கா, ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்காங்கிறத தான் வந்து இப்போ பேசணும். இந்த படத்தோட கதை அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு ஆக்டர். அவர் பாலச்சந்தர் சார் படத்தில் அவர் பேர் மார்கதர்சி. அந்த மார்கதர்சி டைரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ட்ராக்கை விட்டு விலகி வேறு படங்கள்லாம் ஆக்ட் பண்ணுறாரு. திருப்பி அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது வந்து அவருக்கு பிரெயின் டியூமர் வந்துடுது. உடனே திருப்பி அவர் வந்து பாலச்சந்தர் பற்றி நடிக்கணும், ஒரு படமாக நடிக்கணும்னு டிசைட் பண்ணி அவர் சார்கிட்ட போய் திருப்பி கேட்குறாரு. அப்போ அவர் வந்து ஒத்துக்கல, எனக்கு கதை வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு வந்து கதை வந்து ஒரு நல்ல காமெடி படம் ஆக்ட் பண்ணணும், ரசிகர்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோட லாஸ்ட் மூவி அதாக இருக்க போகுது அப்படின்னு. இதெல்லாம் ஓகே. இப்போ காமெடி படம்னு வந்து இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு தென்னாலி மாதிரி படமோ ஒரு பஞ்சதந்திர மாதிரி படத்தை சைட் ட்ராக்கில் கொண்டு போயிருக்கலாம். அந்த 18th century போகிறதுக்கு போயிலாம் ஒரு தென்னாலி ஒரு பஞ்சதந்திர மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு போயிருந்தான்னு வச்சு, ஒரு தில்லு முள்ளு இந்த மாதிரி படத்தை எடுத்திருந்தாருன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். படம் எங்கேயோ போயிருக்கும் இந்த லெவல். அதை விட்டு திருப்பி இந்த ராஜ மாத்தான் ராஜகம்பீர மாதிரி அந்த பழங்காலத்துக்கு போயிட்டாங்க. அது வந்து என்ன சிரிப்புன்னு தெரியல. அது வந்து ஒரு சீன் கூட சிரிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அது அது சிரிப்பு படம்னு வேறு சொல்கிறாங்க, காமெடி படம். அந்த படத்தை வேறு போட்டு பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. லாஸ்ட் கிளைமாக்ஸ் கூட அவர் உள்ள ஆப்ரேஷன் போயிருக்காரு, எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறாங்க. இல்லை, சிரிக்கிற மாதிரி ஒரு சீனுமே இல்லை. சீரியஸாக இருக்க அதை சிரிக்கணும்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது ஒன்றும் புரியாது. அது ஒரு பெரிய வீக் பாயிண்ட். ஆனால் படத்தில் ஆக்ட் பண்ண இவரை தவிர இவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல சொல்லிட்டேன்னா, சன்னா நடிக்கிற பையன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஊர்வசி எக்ஸலண்ட் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. MS பாஸ்கர் அவர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் எல்லாரும் சூப்பர், எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கதை ஃபண்டமெண்டலே வீக்கு. இந்த படம் வந்து எல்லா தரப்பு மக்களையும் வந்து ரசிக்கிற மாதிரி எடுக்கணும். கமல் ரசிகருக்கு மட்டும் பிடிச்சா போடாது. இன்னைக்கு 10 வயசு பையன் படம் பார்க்குறோம், அவனுக்கு புரியணும், படம் ரசிக்கணும். அந்த மாதிரி ஒரு இல்லை. கமலோட எஃபர்ட் எல்லாம் வேஸ்டான மாதிரி எனக்கு தெரியுது. வெரி சாரி டு சே. படம் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு 10% திருப்தி இல்லை. எதுக்காக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தாங்க என்னங்கிறது புரியல. எனக்கு ரிவ்யூ பண்ணுறது கூட இதாக இருந்தது. ஆனால் வந்து என்னோட மனசில் உள்ள சொல்லணும் அப்படிங்கிறனால இந்த படத்தை சொல்கிறேன். படத்தை போய் பாருங்கள், டெஃபினட்டாக வந்து போய் பார்க்கணும். ஏன்னா கமல் படம் ஒரு படமாக டெஃபினட்டாக போய் தேட்டரில் போய் பார்க்கணும். பார்த்துட்டு என்னுடைய வியூ வந்து கரெக்டாங்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஆஸ் எ கமல் ஃபேனாக வந்து நான் வந்து ஒரு சிவாஜி ஃபேன். சிவாஜி சார் இப்போ இல்லை, அதனால் கமல் ஃபேன் தான். எல்லா சிவாஜி சார் ஃபேனுமே கமல் ஃபேனாக தான் இருப்பாங்க டெஃபினெட்லி. கமல் படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஒரு தடவை 2 தடவை மினிமம் பார்ப்பேன் நான். ஆனால் எனக்கு ஒரு மனசில் என்ன வந்து பேஸே வந்து ஒன்றும் புரியல. கமலோட எஃபர்ட், அவரோட நடிப்பு மாத்திரம் வச்சு ஒரு பார்க்கணுன்னா பார்க்கலாம். நீங்கள் போய் கதையில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டில் திரைக்கதையும் எனக்கு பிடிக்கல, டைரக்ஷன் பிடிக்கல, மெயின் ஸ்டோரியும் ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் இல்லை. ஒன்லி கமல் நடிப்பு, கமல் வர்ற சீன்ஸு, கமல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதாவது ரெண்டாவது ஆன்ஷியன்ட் டீம்ஸ் போகிறாங்கல்ல, பின்னாடி பழங்காலத்துக்கு போகிறாங்களா, அந்த பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணுற மாதிரி சீன்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஏன் வந்து இந்த மாதிரி கதைக்கு போகிறாங்கன்னு தெரியல. அதில் அது காமெடி படம்னு சொல்கிறாங்க. காமெடியே கிடையாது இல்லை. ஆக்சுவலாக வர்ற சீனில் என்ன காமெடி இருக்குங்கிறது புரியல. அந்த பழைய காமெடி
25-30 தடவை பார்த்து பழைய காலத்து காமெடி, அது புதுசாக ஒரு காமெடி ட்ரை பண்ணிருக்கலாம். காமெடி பண்ணும்போது அதையும் பழைய காலத்துக்கு ஏன் போகணும்? ஒரு தென்னாலி மாதிரியோ, ஒரு பஞ்சதந்திரம் மாதிரியோ, ஒரு தில்லுமுள்ளு மாதிரியோ அந்த மாதிரி ஒரு காமெடியை கொண்டு வந்து கொடுத்தா கூட ரசிச்சிருக்கலாம். ரொம்ப நல்லா ரசிச்சு படத்தோட லெவல் எங்கேயோ போயிருக்கும். அது பண்ணாமல் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்க்குறவங்க யாரும் சிரிக்கலாம். அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் வந்து அந்த சீனை பார்த்து சிரிக்கிறாங்களே ஒழிய ரியலாக பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸில் யாரும் வந்து அந்த சீன்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியல. கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்னாங்க. எனக்கு வந்து அதுவும் வந்து எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங்காக தெரியல. இதோட நல்ல ஆக்டிங்லாம் கமல் பண்ணியிருக்காரு. 3ஆம் முறையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆக்டிங்லாம் பார்த்துட்டு இதில் வந்து கிளைமாக்ஸில் என்ன ஆக்டிங்னா ஒரு ஆர்டினரி ஆக்டிங் தான். ஆர்டினரி அந்த சீனுக்குள்ள ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கமலோட ஆக்டிங்கில் எதுவும் குறை சொல்ல முடியாது, நிச்சயமாக குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் ஓவரால் ஃபேக்ட் வந்து இட் மே சாட்டிஸ்ஃபை கமல் ஃபேன்ஸ். கமல் ரொம்ப தீவிர ரசிகர்கள் இருக்காங்களா, அவங்கள வேணால் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அது கூட தெரியல பண்ணுமா என்னன்னு. பட் ஜென்ரல் பப்ளிக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் இந்த பப்ளிக்கு இந்த படம் பிடிச்சி ஒரு போட்ட காசை எடுத்துட்டா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல ஸ்டோரி பேஸை செலக்ட் பண்ணி கமல் நடிக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறீங்க, நல்ல படமாக செலக்ட் பண்ணி நல்ல ஸ்டோரியை செலக்ட் பண்ணுங்கள், நல்ல இதாக செலக்ட் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த படத்துக்கு மார்க்கெலாம் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. கமல் படத்துக்கு நடந்த மார்க் கொடுக்குறதுங்களா, மார்க்லாம் நான் ஒன்றும் கொடுக்கல, அது ஆடியன்ஸே கொடுத்துக்கிட்டோம். மொத்தத்தில் ஓவரால் வந்து ஐம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, கோ அண்ட் வாட்ச் தி மூவி ஒன் டைம் இன் தி தியேட்டர். கமல் சாருக்காக போய் ஒரு தடவை பார்க்கலாம். தவிர வேறு இனிமேல் இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக ஒன்றுமே இல்லை, எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸோ எதுவுமே இல்லை. சின்ன குழந்தைகளாம் இந்த படத்தை ரசிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது, 100% சான்சஸ் இல்லை. போய் பாருங்கள். பெட்டர் லக்ஸ் நெக்ஸ்ட் டைம் மிஸ்டர் கமல். பாய்.